இந்த வருஷம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு, இது உங்களுக்கு தெரியும். ஆனால் ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நான் 12 ராசிக்கு சொல்ல, ஆனால் இந்த பெயர்ச்சி ஆகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விவகாரமாக தான் ஆகுது. இது வரைக்கும் குரு வீட்டில் இருந்தார் ராகு, இப்போ சனியோட வீட்டுக்கு வரப்போகிறார். அதே மாதிரி புதனுடைய வீட்டில் இருந்த கேது சூரியனது வீட்டுக்கு வரார். இப்படி இந்த கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கும்? சனியோட வீட்டுக்கு போகிற ராகு சனி ஒத்த ராகு, செவ்வாய் ஒத்த கேது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அப்போது இந்த சனியில் ராகு வரும்போது இதுவரைக்கும் அஷ்டம சனியாக நடந்தவர்கள், 7.5 சனியாக நடப்பவர்கள், அர்த்தாஷ்டம சனியாக நடப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் மழை விட்டது தூவானம் இல்லை. அதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ராகுங்கிறது கிரகங்கள்லேயே மிக பலம் வாய்ந்தவன். அதே மாதிரி தான் கேது கூட நிழல் கிரகமாக இருந்தாலும் அவன் சூரியன் வீட்டுக்கு தான் போகிறான். சூரியன் வீட்டுக்கு கிரகங்கள் போகும்போது பர்டிகுலராக சூரியன் சிம்மராசியில் பிரவேசிக்கும் காலம், அதே மாதிரி சிம்மராசி நேயர்களுக்கு அந்த கேது பிரவேசிக்கும் காலம் பலவித திடம் இல்லாத ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருவான். உறவுகளால் பிரச்சனை, நட்புகளால் பிரச்சனை, பண வரவினால் பிரச்சனை, பயம், கிளேச்சம், இதை எல்லாத்த விட வியாதிகள். இந்த யோசிக்கிறோம் இல்லைங்களா, அந்த யோசிக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகி தூக்கம் இன்மையினால் சிலவித பிரச்சனைகள் பயம், கிளேச்சத்தை கொடுத்துருவான். இதற்காக நீங்கள் நிறைய கோவில்கள், குளங்கள் இப்படி போக வேண்டியதாக இருக்கும். இதை நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் ராகு கேது வந்தாலே கொஞ்சம் சேத்ராடனம் போவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு உண்மையான காரணம் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேது குருவோட வீட்டில் இருந்தார்னா பிரச்சனை இல்லை, செவ்வாயோட வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் சூரியனது வீட்டுக்கு போகும்போது கிரகண தோஷம் அப்படிங்கிற ஒரு பாதிப்பும் உண்டு. அது 1 வருஷத்துக்கு இருக்குமா, 6 மாதத்துக்கு இருக்குமானா உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உங்களுக்கு பிறக்கும் பொழுது ராகு கேது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எது எப்படி இருந்தாலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நிதானமாக, அது ஆஃபீஸாக இருக்கட்டும், தொழில் செய்கிற இடமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், கொஞ்சம் கோபப்படாமல் நிதானமாக பொறுமையாக முடிவு எடுத்திங்கன்னா பிரச்சனை மலை போல் வந்தாலும் பனி போல் மாறிடும். ஆனால் அவசர கதியில் ஏதாவது முடிவு எடுத்தீங்க அப்படின்னா கந்தரகோலமாக இருக்கும். ஆகவே இந்த ராகு கேது பெயர்ச்சி உலகத்துக்கே சில பிரச்சனைகள் தந்தாலும் நான் நிறைய விஷயங்கள் இனி வரும் காலங்களில் சொல்ல போகிறேன். இப்போ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்